எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம் ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஜூன் மாதம் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து என்னெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ குரூப் 4க்காக நம்ம ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது நம்மகிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸு, அப்புறம் பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன், ஆஃப்லைன் 2 பேட்சஸும் இருக்குது. வீக் டேஸ், வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. சரிங்களா? டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, டெமோ கிளாஸஸ். ஸோ எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு தரோம். ஸோ இந்த டெஸ்ட்டையும் நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியா நாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ யாரோ ஒருத்தங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கரமா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் சீரிஸ் மட்டும் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு. அவங்களுக்கும் நாங்க என்ன குடுக்குறோம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ வீடியோஸ். சார் என்ன சார் இந்த ஃப்ரீ வீடியோஸ்ல இருக்கிறோம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கும் அப்படின்றத நம்ம பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இல்ல இப்பதான் நாங்க வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு என்ன அப்படின்னா, கிளாஸஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன், ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. வீக் டேஸ், வீக்கெண்ட். ஸோ இதுல எல்லா சப்ஜெக்ட்டையும் நாங்க கவர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ வீடியோஸ். அப்ப இந்த ஃப்ரீ வீடியோஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ வீடியோஸ்ல நம்மளுடைய குரூப் 4 உடைய சிலபஸ், அதாவது இந்த ஃப்ரீ வீடியோஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, எல்லாத்துலயும் எது எதெல்லாம் டஃப்பா இருக்குது, எது எதெல்லாம் நம்ம புக்குலேருந்து வெளியில படிக்கணும், எது எதெல்லாம் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ, அது சம்மந்தப்பட்டதுல ஃப்ரீ வீடியோஸ் குடுக்குறோம். அந்த வீடியோஸ்க்கு முன்னாடியே நாங்க ஷெட்யூலும் குடுத்துருவோம். ஸோ அந்த வீடியோஸ்ல எந்தெந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணுமோ, அத நீங்க பார்த்து, உங்களுக்கு தெரியாதத நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அது யாரு சார்? நல்லா படிச்சவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே படிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய யூனிட் 8 அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. சரிங்களா? அந்த யூனிட் 8ல ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த யூனிட் 8 நம்ம 3ஆ பிரிக்கலாம். என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த யூனிட் 8ல 3 பார்ட் இருக்குது. ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த 3, 4 பார்ட் இந்த 3 அண்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது ஸ்கூல் புக்ல தெளிவா இருக்குது. திருக்குறளும் எல்லாருமே நம்மளால ஓரளவுக்கு படிச்சிட முடியும். ஆனா, அதுல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எங்கேருந்து படிக்கிறது? நெறைய செக்ஷன்ஸ் புக்குக்கு வெளியில இருக்குது. எப்படி படிக்கிறது? அப்படின்றது நெறைய பேரு, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ, அதனால இந்த கம்ப்ளீட் இந்த யூனிட் 8 டீகோட் பண்ணிட்டு, இந்த பார்ட்ல எது எதெல்லாம் வெளியில இருக்குதோ, எது எதெல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கோ, அத நாங்க ஃப்ரீ வீடியோஸா தர்றோம். அது யூனிட் 8 நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இதைய தாண்டி எல்லா சப்ஜெக்ட்டும் அந்த மாதிரி எது எதெல்லாம் அவுட் சைட்ல இருக்கு, எது எதெல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ்ல கவர் ஆயிடும். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃப்ரீ வீடியோஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ ஒரு தடவ பார்த்துரலாம். ஸோ, இப்போ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஜனவரி 2024 அப்படின்றதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாருங்க. ஸோ, என்ன இருக்குது அப்படின்னா, யூனிட் 8க்கு நாங்க ஃப்ரீ வீடியோஸ் தரோம். மேத்ஸ்க்கு ஃப்ரீ வீடியோஸ் தரோம். சரிங்களா? ஸோ, மேத்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கன்டினியூஸா எல்லா டாபிக்ஸையும் நாங்க ஃப்ரீயா தரோம். ஸோ, யார் யாரெல்லாம் வீக்கா இருக்கிறாங்களோ, அவங்க கண்டிப்பா இந்த மேத்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ, மொத்தமா என்னென்ன இருக்குதோ கம்ப்ளீட்டா எக்ஸாம் வர வரைக்கும் ஃபுல் சிலபஸையும் மேத்ஸ் ஃப்ரீயா தரோம். ஏன் அப்படின்னா, இதுலேருந்து 25 மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்த இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் என்ன சார் அப்படின்னா, யூனிட் 8. யூனிட் 8ல அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 14லேருந்து உங்களுக்கு 18 கேள்வி வரைக்கும் வருது. சரிங்களா? 14 டூ 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுனால, இத நம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஸோ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப ஏற்கனவே பார்த்த மாதிரி திருக்குறள், திருக்குறளுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் இருக்கு. அது நெறைய பேருக்கு வரல அப்படின்ட்டு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இத நாங்க எப்படி பார்த்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு 15 வீடியோஸ்ல பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த 15 வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ நாங்க உங்களுக்கு சொல்லப்போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 8 உடைய ஒரு அறிமுகம். அறிமுகத்த நீங்க கண்டிப்பா டீட்டெயில்டா பாருங்க. ஸோ என்ன அப்படின்னா, அந்த கம்ப்ளீட் சிலபஸ் உடைய டீகோடிங் தான். எங்கேருந்து படிக்கணும்? என்ன படிக்கணும்? எப்படி படிக்கணும்? எப்படி கேள்வி கேட்கறாங்க? அத நீங்க எப்படி அணுகணும்? அத நாங்க உங்களுக்கு குடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், தமிழர்களின் தோற்றம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களுக்கு ஒரு 15 வீடியோஸ் நாங்க ஃப்ரீயா இதுல தர்றோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸ நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு திருக்குறளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேஜர் செக்ஷன்ஸ நீங்க கவர் பண்ணிடலாம். அடுத்தது என்ன மேத்ஸ்ல இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மாடல் வச்சிருக்கோம். எதுக்கு சார் அப்படின்னா,
சிம்பிளிஃபிகேஷன். ஸோ மேக்ஸ் ஃப்ரீ வீடியோஸ். அதில ஃபர்ஸ்ட்டு நாங்க என்ன குடுக்குறோம், சிம்பிளிஃபிகேஷன்ஸ். அதில எத்தன மாடல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 1, 2, 3ன்னு சொல்லி ஒரு 11 மாடல் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா குடுக்குறோம். அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 4 நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல அடுத்தது மேக்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத சொல்றோம். அதுக்கு அடுத்த ஷெட்யூல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ட நாங்க குடுக்கப் போறோம். ஸோ இத தாண்டி உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்க எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா, அதையும் கூட நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா தரதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ இது ஃப்ரீ வீடியோஸ்க்கான ஒரு ஷெட்யூல். இதுக்கப்புறம் வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா, டெஸ்ட் இருக்கு அப்படின்றத நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ டெஸ்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் கடைசி 2029ல ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட். அதுக்கப்புறம் கிளாஸ் ஷெட்யூல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஸோ இந்த கிளாஸஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அதே மாதிரி ஜனவரி மந்த்ல 20ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் எண்ட் கிளாஸ் சாட்டர்டே, சண்டே வீக் எண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மண்டேலேருந்து வீக் டேஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து டெமோ கிளாஸஸ் தான். ஸோ நீங்க பார்த்து நல்லா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். 1. 2வது என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே நாங்க வந்து ஸ்காலர்ஷிப் தரோம். யாருக்கு சார் அப்படின்னா, 19த் ஜனவரி 19த் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வைக்கிறோம். அதுல எழுதி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள்க்கு நாங்க பயங்கரமான ஸ்காலர்ஷிப் தரோம். அதாவது 75% ஒரு சில பேருக்கு, 50% ஒரு சில பேருக்கு. எழுதுனாலே 10% ஸ்காலர்ஷிப் அப்படின்ற மாதிரி நாங்க அதையும் வச்சிருக்கோம். ஸோ எல்லாருமே 19த் அன்னைக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஒரு மாடல் டெஸ்ட் வைக்கிறோம். அத அட்டெண்ட் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து ஸ்காலர்ஷிப் வருது. உங்களுடைய மார்க் அண்ட் ரேங்கிங்க பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் தரும். இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 2ஆம் தேதி அப்படின்றது ஃப்ரீ வீடியோஸ் தரோம். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க குரூப் 4ல பாஸ் பண்றதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல என்ன முக்கியமானது அப்படின்னா, ஸோ குரூப் 4 ஜூன் மாசம் வருது. இதுக்கு நீங்க வொர்க் பண்ண ரெடியா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேலை உறுதி. நாங்க உங்களுக்கு அதுக்கு வழிகாட்டியா இருக்கிறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.